ஒருத்தர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான், இங்க ஒருத்தர் பொம்பளைங்களோட நின்னுட்டு இருக்கான். பாடியில 2 வகை இருக்கு. அது ஃபைட் பண்ற பாடி, எந்த ரொமான்ஸ் பாடி. மதகஜராஜா 2வது நாளுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. நேற்று இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, 2 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். இது இல்லாமல் கேம் சேஞ்சர் நேற்று எப்படி கலெக்ஷன் வந்திருக்கு, நேற்று ஓரளவுக்கு வந்திருக்கா, இல்லை ரொம்ப மட்டமாக போயிருக்கா, இல்லை சூப்பராக இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். இது இல்லாமல் மணங்கான், மெட்ராஸ்காரன், அப்புறம் இன்னும் சில படங்களோட வசூலை ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னொரு 3 திரைப்படங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பொங்கல் அன்றைக்கி, அதாவது ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் ஆன் திஸ் டேல எக்கச்சக்கமாக இருக்குது. எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கி இருக்க ஹீரோக்கள் வரையும் எக்கச்சக்கமாக ஒரு 80-90 படங்கள் கிட்ட இருக்குது. அதுலேயே நம்ம முக்கியமான படங்கள் சொல்லணும்னா ஒரு 2 வீடியோ ஆகும். ஆனால் இதில் நம்ம ஒரு 3 படம் மட்டும் சொல்ல போகிறோம். அதுவும் உங்களிலேருந்து சில பேர் ரிக்வஸ்ட்டாக கேட்ட திரைப்படங்கள். ஒன்று வந்து 9 இயர்ஸ் ஆஃப் ரஜினி முருகன், இன்னொன்று வந்து 21 இயர்ஸ் ஆஃப் விரும்மாண்டி, 3வது வந்து 61 இயர்ஸ் ஆஃப் கர்ணன். ஸோ இந்த 3 படங்களோட வசூலையும் ஷேரையும் அந்த படங்களோட வெர்டிக்டையும் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, யாவரும் நலம் தான். யாவரும் நலமில் வந்து அங்கே அவங்க வீட்டுக்குள்ளே, புதுசாக போன வீட்டுக்குள்ளே ஆணி அடிக்க முடியாது, ட்ரில் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ஆணி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவர் கையிலேருந்து அடித்து ரத்தம் வந்து அது வந்து ஒரு பி மாதிரி வரும், 13 அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அவங்க இருக்கிற வீடு வந்து 13B. இந்த படம் ஹிந்தியோட டைட்டிலுமே 13B தான். நீங்கள் யாவரும் நலம் அப்படிங்கிற டைட்டிலில் பார்த்தா கூட அந்த 13 இருக்கும், பியும் இருக்கும். ஸோ 13B அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒரு காமனான ஒரு விஷயம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் வடிவேல் வடி, கிரண்குமார், ஆகாஷ் கிருஷ்வினி, ஆஸ்டர் கார்டன், தர்ஷன், இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு 4 படம் வச்சு அந்த 4த்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காமனான விஷயம், அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். என்ன காமன் திங் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூல்களை போயிடலாம். முஃபாசா த லைன் கிங் டே 25 இந்தியாவில் வந்து 55 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் டோட்டலாக 177 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் வந்து $542 மில்லியன், அதாவது 4200 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஃபட்டே அப்படிங்கிற ஒரு ஹிந்தி திரைப்படம் டே 4 இந்தியாவில் வந்து 90 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி. ஸோ டோட்டலாக 8 கோடியே 31 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 9 கோடியே 5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 28 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. மார்க்கோ திரைப்படத்தோட டே 25 கேரளாவில் 17 லட்சம், வேர்ல்டு வைடு 58 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 42 கோடியே 20 லட்சமும், வேர்ல்டு வைடு 103 கோடியே 65 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 25 நாளில். ஸோ ரெக்கா சித்திரம் இந்த படத்தோட டே 5. ஸோ ஆக்சுவலாக ஓவர்சீஸ் கலெக்ஷனும் அப்டேட் ஆகிருக்கு. அது வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் அப்டேட் ஆகிருக்கு. கேரளாவில் 1 கோடியே 75 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 55 லட்சம் டே 5. டோட்டலாக கேரளாவில் 14 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 29 கோடியே 20 லட்சம். பட்ஜெட் 13 கோடி. ஆல்ரெடி இந்த படம் வந்து 180% கிட்ட வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. சரியான வெற்றி திரைப்படமாக அமையுது. அப்புறம் புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 40 இந்தியாவில் வந்து 1 கோடியே 5 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 12 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 1769 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 40 நாளில் உலகம் முழுக்க. டாக்கு மகாராஜ் நேற்று ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. டே 2 ஆந்திரா தெலுங்கானாவில் 12 கோடியே 85 லட்சம், தமிழ்நாட்டில் 10 லட்சம், கர்நாடகாவில் 90 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஓவர்சீஸில் 6 கோடி, வேர்ல்டு வைடு 20 கோடி. ஸோ டே 1 அளவுக்கு இல்லை அப்படின்னாலுமே நல்லா ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டாக்கு மகாராஜ் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இதில் வந்து கர்நாடகா கலெக்ஷன் ஆக்சுவலாக நேற்று ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு, அதையுமே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆந்திரா தெலுங்கானாவில் 44 கோடியே 30 லட்சம், தமிழ்நாட்டில் 35 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடியே 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 43 லட்சம், ஓவர்சீஸில் 16 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 66 கோடியே 38 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 2 நாளில் 110 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஸோ 2 நாள் கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அருமையான நம்பர் வந்திருக்கு. அப்புறம் மெட்ராஸ்காரன் திரைப்படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 15 லட்சம். டோட்டலாக தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து 1 கோடியே 41 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 91 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 4 நாளில்.
வணங்கான் திரைப்படத்தோட டே 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 55 லட்சம், வேர்ல்டு வைடு 65 லட்சம். ஸோ டோட்டலாக 4,14 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 4,69 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் மதகஜ ராஜா நேற்று 2வது நாள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர், சூப்பர் நம்பர் வந்திருக்கு. எப்படி டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலான ஒரு நம்பர் தான் வந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் 3,60 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 4,85 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 6,78 லட்சமும், வேர்ல்டு வைடு 9,95 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி அப்ராக்சிமேட்டாக. ஆக்சுவலாக இந்த படத்தோட மேக்கிங்கே ஒரு 10 கோடி 11 கோடிக்குள்ளே தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ட்ரேட் வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது 15 to 20 இருக்கலாம். ஏன்னா இது ரொம்ப நாளாக கிடப்பில் கிடந்தது, அதுக்காக மறுபடியும் நிறையா விஷயங்கள் இருக்கும் அதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 2 நாள் கலெக்ஷன் சரியாக வந்திருக்கு. ஆக்சுவலாக படம் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணதாக தான் சொல்கிறாங்க. படத்தில் வந்து உட்காந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஆராயிறதை விட ரொம்ப என்ஜாய் பண்ணதாக சொல்கிறாங்க. மேபி இதை ஒரு அந்த டைம்லேயே இந்த படம் வந்திருந்தால் இந்த அளவுக்கு ரசிச்சுருப்பாங்களா அப்படிங்கிறது தெரில. மேபி இத்தனை நாளாக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை மிஸ் பண்ணுறோமோ, சந்தானத்தோட காமெடியை மிஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிறது தான் இது இந்த படத்தோட வெற்றியில் தெரியுது. ஸோ சந்தானத்தோட காமெடி எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததாக கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட 4வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் 3,85 லட்சம், ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. தமிழ்நாட்டில் 70 லட்சம், கர்நாடகாவில் 50 லட்சம், கேரளாவில் 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடி. இந்தியா முழுக்க இந்த படம் 9,10 லட்சம் தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு 4வது நாள். ஸோ ஓவர்சீஸில் ஒரு 1,10 லட்சம். ஓவர்சீஸை பொறுத்தவரை டோட்டலாக காலி இந்த படம். வேர்ல்டு வைடு 10,20 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 4வது நாள். ஸோ டோட்டலாக இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில் 68,45 லட்சம், தமிழ்நாட்டில் 6,78 லட்சம், கர்நாடகாவில் 8,73 லட்சம், கேரளாவில் 80 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 31,30 லட்சம். இந்தியா முழுக்க இந்த படம் 116,6 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 41,43 லட்சம், வேர்ல்டு வைடு 157,49 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நான் வந்து அந்த டே 1 கலெக்ஷன் அஃபிஷியலாக போட்டாங்கல்ல, அது வந்து நம்ம ஒரு 2 நாளில் கரெக்டாக மேனேஜ் பண்ணிடலாம், 3 நாளில் மேனேஜ் பண்ணிடலாம், 4வது நாளில் அது கூட மேட்ச் ஆகும்லாம் பார்த்தேன். 4வது நாள் இன்னும் எத்தனை கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்குன்னு தெரில அந்த 186 கோடி இந்த கேம் சேஞ்சருக்கு. ஸோ பார்ப்போம். இருந்தாலும் இந்த கேம் சேஞ்சர் படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்டில் போட்டாங்க. சில பேர் வந்து இல்லை ப்ரோ ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்னு சில பேர் கமெண்ட்டில் போட்டாங்க. உண்மையிலே மற்றவங்க ரிவ்யூ அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு கேம் சேஞ்சர் படம் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள், அதில் ரஜினி முருகன் 2016ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. இந்த படமே ஆக்சுவலாக கொஞ்சம் இழுபறியில் இருந்து தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் மதகஜ ராஜா மாதிரி இவ்வளோ வருஷம்லாம் கிடையாது. கொஞ்சம் இது ரிலீஸ் ஆகுமா அப்படியே முன்ன பின்ன தள்ளி போய் வந்தது. அப்போவே என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா ஒரு படம் இவ்வளோ நாளாக வந்து இழுபறியில் இருந்து வந்து அதுக்கப்புறம் ஹிட் ஆகிருக்கு அப்படின்னா பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இந்த படம் 42 கோடி, கர்நாடகாவில் 2,35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடி, ஓவர்சீஸில் 11,75 லட்சம், வேர்ல்டு வைடு 58,10 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 22 கோடி. தியேட்டர்கள் ரைட்ஸ் 18 கோடிக்கு தான் போயிருந்தது. 31 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர். ஒரு சரியான பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சது இந்த திரைப்படம் ரஜினி முருகன். உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் 61 இயர்ஸ் ஆஃப் கர்ணன். ஸோ நம்ம அந்த சில படங்களை நம்மளால் இன்னொரு 200 வருஷம், இன்னொரு 250 300 வருஷம் ஆனாலும் மறக்கவே முடியாது. அதெல்லாம் காவியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காவியம் தான் இந்த கர்ணன். இந்த கர்ணன் பற்றியுமே நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறையா முறை இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். டைரெக்டாக வசூல்குள்ளே போயிடலாம். பட்ஜெட் 15 லட்சம், பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 1,25 லட்சம், ஷேராக வந்திருக்கிறது 70 லட்சத்துக்கு மேலே. கிட்டத்தட்ட பட்ஜெட்டை விட ஷேர் வந்து 5 மடங்கு கிட்ட வந்திருக்கு. பெரிய பிளாக் பஸ்டர், பெரிய அளவில் லாபத்தை கொடுத்த ஒரு திரைப்படம். அதாவது இந்த படத்தோட கலெக்ஷன் 1964 இந்த 1.25 கோடி அப்படிங்கிறத இன்றைக்கி இன்ஃப்ளேட் பண்ணி அந்த காஸ்ட் ஆஃப் வேல்யூ அதெல்லாம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா இந்த மணி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பேன் இந்தியாவோட கலெக்ஷன் அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ஹிட் இந்த படம். அடுத்ததாக 21 இயர்ஸ் ஆஃப் விருமாண்டி இன்னையோட 21 வருஷத்தை கடந்திருக்கு. 2004ஆம் ஆண்டு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். கமல்ஹாசன் அவர்களோட டைரக்ஷனில் அவரோட நடிப்பில் வந்து எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு படம். முதல் முறையாக நிறைய பிஸ்னஸை கமல் சார் தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் கமல் சார் தான் ஓப்பன் பண்ணி விட்டார். ஏன்னா தமிழ் சினிமாலேயே முதலாக 400 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆன ஒரே தமிழ் படம். அந்த சமயத்தில் 456 ஸ்க்ரீன்ஸில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம். அதுக்கு முன்னாடி வரையும் அவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் வேறு எந்த படமுமே ரிலீஸ் ஆனதில்லை. நான் சொல்கிறது
பெரிய அளவில் பிளாக் பஸ்டரான திரைப்படங்கள் கூட அப்படி ரிலீஸ் ஆனதில் முதல்ல முக்கியமான ஏரியாக்கள் எல்லாம் வந்து எல்லா பிரிண்ட்டையும் அமிச்சிட்டு அங்கே பெரிய அளவில் வசூலாகி அங்கே முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிராமங்களுக்கு போகும், அப்புறம் வெளியூருக்கு போகும், வெளிநாட்டுக்கு போகும். ஆனால் இது அப்படி கிடையாது. ஒரே நேரத்தில் நிறையா தேட்டரில், அதாவது ஒரு குக்கிராமத்துலேயும் ரிலீஸ் ஆகிருக்கும், அதே நேரத்தில் சிட்டிலையும் ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ண படம். இந்த படம் வசூல் ரீதியாக தமிழ்நாட்டில் 28 கோடி, கேரளாவில் 3 கோடி, ஆந்திராவில் 1.5 கோடி, கர்நாடகாவில் 1 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2.5 கோடி, ஓவர்சீஸில் 4 கோடி 25 லட்சம், வேர்ல்டு வைடு 40 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி 25 லட்சம், பட்ஜெட் 10 கோடி, தேட்டர்கள் ஷேர் 22 கோடி 50 லட்சம். ஒரு சரியான பிளாக் பஸ்டர். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மெமரி இருக்கும்ல, இந்த டைமில் நான் பொங்கலுக்கு போய் இந்த படத்தை போய் தேட்டரில் போய் ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன், என் ஃபேமிலியோட போனேன், ஃப்ரெண்ட்ஸோட போனேன்னு, அப்படி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மெமரிஸ் இருந்தது அப்படின்னா என்ன படத்தை போய் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் என்னால் நிறையா படங்களை கவர் பண்ண முடியும், ஆனால் அதுக்கான நேரம் நம்ம வழக்கமாக ஒரு டைமை ஃபாலோ பண்ணுறோம், அந்த டைமுக்குள்ளே தான் நம்ம வீடியோவை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாளில் வந்து கண்டிப்பாக இந்த படங்களை எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.